வெறும் 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு மைக்ரோ ஓவன்லாம் இல்லாமல் ஈஸியாக நான் செஞ்ச இந்த யம்மியான டேஸ்டியான கேக்கோட ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதை செய்கிறதுக்கு நான் எடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2 டெய்ரி மில்க் எடுத்திருக்கேன், 1/2 கப் பால் எடுத்திருக்கேன், காய்ச்சின பால் ஆற வச்சு எடுத்துக்கோங்க, 2 ஓரியோ பிஸ்கட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பிஸ்கட் வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா பிஸ்கட் 2 எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த க்ரீம் எல்லாம் தனித்தனியாக பிரித்து பிஸ்கட் தனியாக க்ரீம் தனியாக போட்டு வச்சிடலாம். க்ரீம் பிஸ்கட் எப்படி சாப்பிட்ணுன்னு சொல்லிவிட்டு நம்ம 90s கிட்ஸ் கிட்ட தாங்க கற்றுக்கணும். ஸோ எப்போ க்ரீம் பிஸ்கட் பார்த்தாலும் நம்ம சின்ன குழந்தையில சாப்பிட்ற ஞாபகம் தான். ஃபஸ்ட்டு க்ரீமை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பிஸ்கட் சாப்பிட்றது. நான் இப்போ கூட இப்படி தாங்க சாப்பிட்றேன்னு சொல்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் எப்படி சாப்பிடுவீங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா கமெண்டில் அதையும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ பிஸ்கட் எல்லாம் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டுட்டு இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. பொடி பண்ண பிஸ்கட்டை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. ஸோ அந்த பவுல் கூடயே நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்த க்ரீமையும் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் பால் எடுத்து வச்சுருந்தோம், அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இருங்க. நல்லா க்ரீம் எல்லாம் கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கேக் பேக் பண்ணுறப்போ உங்களுக்கு இடையில மெல்ட் ஆகாமல் நல்லாயிருக்கும். நீங்கள் பிஸ்கட் அதிகமாக போட்டிங்க அப்படின்னா நான் ஃபைனலாக கொடுத்துருக்கிற கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் பால் அட்ஜஸ்ட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி வரணும். இப்போ ஒரு பேன் எடுத்து அதில் பட்டர் இல்லைனா நெய் தடவிட்டு பட்டர் ஷீட் வந்து அதையும் கூட வச்சுடுங்க. வச்சுட்டு இந்த பேட்டர் எல்லாமே அதில் ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு தடவை தட்டி விட்டுக்கோங்க. தட்டி விட்டுட்டு ஒரு ஸ்டிக் இருந்ததுன்னா அதில் இந்த மாதிரி பேட்டரை ஈக்குவல் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு குக்கரில் சால்ட் இல்லைனா மணல் போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸுக்கு சூடு பண்ணிவிடுங்க. அதில் ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு கேக் மிக்ஸை உள்ளே வச்சுட்டு ஒரு 30 மினிட்ஸுக்கு பேக் பண்ணுங்கள். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 30 மினிட்ஸ் கழித்து இந்த மாதிரி ஸ்டிக் வச்சு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கில் ஒட்டாமல் வரும். ஸோ அவ்வளோதான், பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு நம்மளோட கேக்கு. அப்படியே கடையில் செஞ்ச மாதிரியே இருந்தது. பாருங்கள், மைதா, முட்டை, சுகர் எதுவுமே இல்லாமல் நல்லா ஸ்பாஞ்சியான கேக் ரெடி ஆகிடுச்சு. என் பீட்டர் கூட தேவையில்லை. இப்போ இது மேலே டாப்பிங்ஸுக்கு நான் அந்த எடுத்திருந்த 2 டெய்ரி மில்கை ஹாட் வாட்டரில் போட்டுட்டு நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் டைரெக்டாக சாக்லேட் இருந்தால் கூட அதையுமே நீங்கள் மெல்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடில் மெல்ட் பண்ணலன்னா இது கூட காய்ச்சின பாலை கூட நீங்கள் ஆட் பண்ணி மெல்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா பட்டர் ஆட் பண்ணி கூட மெல்ட் பண்ணிக்கலாம். மெல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கேக் மேலே ஆட் பண்ணுறப்போ அவ்வளோ பார்க்குறதுக்கே சாட்டிஸ்ஃபையிங்காக இருந்தது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இதுக்கு மேலே நான் வந்து பார்த்திங்கன்னா பூஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். கோகோ பவுடர் இருந்ததுன்னா அதையும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், வீட்டிலையே இருக்கிற ஈஸியான பொருளை வச்சு செஞ்சுருக்கிற கேக்கு அப்படியே கடையில் மாதிரி தான் கிடைக்கும் உங்களுக்கு. செம்ம டேஸ்ட்டுங்க, சீரியஸாக சொல்கிறேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. என் குழந்தைகிட்ட கொடுத்தப்போ அவ்வளோ என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. குழந்தைங்களுக்கு அப்பப்போ இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கறது தப்பு இல்லைங்க, நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க. பாய்.